திருச்சி கொள்ளிடம் நேப்பியர் பாலம் அருகே ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் குதித்து விளையாடுவது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் ஆபத்தை உணராமல் குளிக்கும் நபர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோவிந்தராஜ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருச்சி திருவண்ணாமலை அருகே உள்ள கொள்ளிடம் நேப்பியர் பாலத்தில் இருந்து இளைஞர்கள் குதித்து அந்த நீரில் விளையாடும் காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்தோம். இன்று காலை இது குறித்து நமது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியில் வெளியிடப்பட்டது. அதில் ஆபத்தை உணராமல் குதித்து அங்கு விளையாடும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து அங்கு குளிக்க வரும் நபர்களுக்கு தடுப்புகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து வைத்தனர். இதன் எதிரொலியாக தற்பொழுது கொள்ளிடம் நேப்பியர் பாலத்தில் இருந்து குதித்து அங்கு சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்களை காவல்துறையினர் தற்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். கொள்ளிடம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இந்த பகுதியில் தற்பொழுது அந்த பணியை காவல்துறையினர் செய்து வருகின்றனர். இந்த பாலம் அருகே குளிப்பதற்கு அழகான இடமாக இருந்தாலும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 உயிர்களை காவு வாங்கியுள்ளது. இதன் காரணமாக அங்கு தடுப்புகளை அமைக்க வேண்டும், தொடர்ந்து பாதுகாப்பு வளையத்தை கொண்டு வர வேண்டும் என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது கொள்ளிடம் காவல்துறையினர் அங்கு குளிப்பவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். நன்றி கோவிந்தராஜ், விரிவான விவரங்களுக்கு.